ஹாய் மக்களே, பொங்கல் மினி விழாவை பார்த்துடலாங்களா. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதாங்க. எல்லோரும் பொங்கல் வச்சு இனிப்பாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் அதே மாதிரி தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க. இல்லைன்னா விடியறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல நேரம் பார்த்து வைக்கிறனால யார் யார் இப்படியெல்லாம் பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் விநாயகருக்கு பொங்கலும், ஒரு பொங்கல் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டு பொங்கல்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்படி தான் இந்த வருஷமும் வச்சுருக்கோம். கீழே வைக்கலான்னு பார்த்தோம். சரி கீழே வைக்க மாட்டோம், திண்ணிலே வச்சுக்கலாம்னு சொல்லி நாங்கள் திண்ணை மேலே வச்சுட்டோம். பொங்கலுக்கு பொங்க வைக்கிறதுக்கு விறகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை, இது எல்லாமே வேலைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பச்சரிசியெல்லாம் புடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பொங்கலும் பொங்கிடுச்சு. சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த கோலம்லாம் போட்டு 7 படப்பு போட்டு சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும், விநாயகருக்கு வெண்பொங்கலும் சொல்லிட்டு அத்தை சாணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு கொண்டு தெய்வம் பற்றி வச்சு நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு பொங்கல்னு சொல்லிட்டு குலவையும் போட்டுட்டு எல்லாமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு தான் அத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எப்போவுமே அது ஒரு இதுதான். அதே மாதிரி பக்கத்தில் பாப்பாவும் இருக்காங்க. போய் பாப்பாவங்களை கூட்டிகிட்டு பாப்பா கையில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக கொடுத்து நாங்களும் கோலம் போட்டு இனிப்பாக பொங்கல் கொண்டாடிட்டோம். நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களோட பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்கள்.